வணக்கம். நான் உங்கள் இன்பராஜ். தினம் ஒரு தாவர வகைகள் என்ற தலைப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது வந்து சுக்கங்காய். சுக்கங்காய் வந்து ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி வேறு பேர்கள் அழைக்கப்படுவாங்க. எங்கள் ஊர் சைடு இது சுக்கங்காய் தான் சொல்லுவோம். ஒரு சில இடத்துல இதுக்கு இன்னொரு பேர் வந்து மிதுக்கன்காய் அப்படின்வாங்க. எங்கள் ஊரில் இது சுக்கன்காயின்னு தான் சொல்லுவோம். இந்த சுக்கங்காய் வந்து இலை காய் வந்து நிறைய மருத்துவ குணங்களும் உள்ளது. அந்த மாதிரி சமையலுக்கும் பயன்படுத்தப்படுறாங்க. இது சுக்கம் இலை வந்து நிறைய வெளிப்புறம், அதாவது தோள்களில் பத்து போடுவதன் மூலம் தோல் சம்பந்தமான நோய்கள்லாம் குணமடையும். தழும்பு, கொப்புளம், இந்த படர்தாமரை, ஸ்கின் சம்பந்தமான நோய்கள்லாம் குணமடையும்னு சொல்லப்படுது. இந்த சுக்கங்காய் வந்து நிறைய சமையலுக்கு யூஸ் பண்ணுறாங்க. சுக்கம் பூ பாருங்கள், மஞ்சள் நிறத்தில் இருக்குது. நல்ல அழகாக பூசணி பூ மாதிரி இருக்குது பாருங்கள். சின்னதாக இருக்குது, ஆனால் பூசணி பூ மாதிரி அழகாக இருக்குது. 80-90களில் 89-90களில் வந்து இந்த சுக்கங்காய் நான் ஸ்கூல் படிக்கும்போது நிறைய சாப்பிட்டுருக்கேன். அந்த சுக்கம் பழம் நல்லா வெள்ளரி பழம் மாதிரி தான் இருக்குது. இப்போ இருக்கிற ஸ்கூல் பருவ மாணவர்கள், கல்லூரி பருவ மாணவர்களுக்கெல்லாம் சுக்கங்கானா என்னன்னு தெரியுமா என்னன்னு தெரியல. உங்கள் பசங்களுக்கு நீங்கள் சொல்லித்தாங்க, தெரிஞ்சவங்களுக்கு. நான் வந்து இந்த காய் பறிக்கிறேன். எனக்கு என் பசங்களுக்கு வீட்டில் சொல்கிறதுக்கும் அவங்கக்கிட்ட தந்து இதை சாப்பிட சொல்லணும். பாருங்கள், சுக்கங்காய். இந்த சுக்கங்காய் வந்து கட் பண்ணி மோரில் ஊற வச்சு அதை காய வச்சு பொரியல் பண்ணி சாப்பிடுவாங்க. வத்தல் போட்டு வச்சுருந்து பொரியல் பண்ணி சாப்பிடுவாங்க. இதில் வந்து ஊறுகாயும் போடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதில் நிறைய காய் இருக்குது. நான் பறிக்கிறேன். நானும் வத்தல் போட்டு சமைச்சு சாப்பிட்லான்னு தான் பறிக்கிறேன். இது வந்து மேட்டு நிலங்களில் தான் வளரும். அதான் மழை காலங்களில் பயிர் வைப்பாங்க பார்த்தா, கம்பு, சோளம், இந்த மாதிரி பயிர் வைக்கிற பயிர்களில் வந்து இந்த சுக்கங்காய் கண்டிப்பாக வளரும். வானம் பார்த்த பூமியெல்லாம் பயிர் வைப்பாங்க, கம்பு, சோளம்லாம். அது உள்ள இது வந்து கண்டிப்பாக அந்த சுக்கங்காய் வளரும். ஆடு மாடுலாம் அந்த தழையை நல்லா சாப்பிடும், உணவாக எடுத்துக்கொள்ளும். ஆடு மாடு உணவாக எடுத்துக்கொள்ளும் போது நம்ம தைரியமாக அதை பயன்படுத்தலாம். எந்த ப்ராப்ளமும் இல்லை. இயற்கை காதலன் இன்பராஜ் என்ற யூடியூப் சேனலில் தினம் ஒரு தாவர வகையில் இன்றைக்கி நம்ம வந்து சுக்கங்காயை பற்றி பார்த்தோம். சுக்கங்காயை பறித்து பயன்படுத்தி பாருங்கள், உடம்புக்கு ரொம்ப நல்லது. வீடியோ பாருங்கள், லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இயற்கை காதலன் இன்பராஜ் என்ற யூடியூப் சேனலில் இந்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.